வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. பாகிஸ்தானில் வடமேற்கில் அமைஞ்சிருக்கிற கைபர் பக்துன்வா மாகாணத்தில் வசிக்கும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக உலக வங்கி 108 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கூடுதல் நிதி உதவியா வழங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த நிதி அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுக்கான அவங்களுடைய அணுகலை மேம்படுத்துறத நோக்கமா கொண்டிருக்கு. இந்த கூடுதல் நிதி உதவியானது 2 முக்கிய திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும். அதுல ஒன்னு கைட்னு சொல்லப்படுற கைபர் பக்துன்வா ஒருங்கிணைந்த சுற்றுலா மேம்பாட்டு திட்டம். அடுத்ததா KPRAPன்னு சொல்லப்படுற கைபர் பக்துன்வா கிராமப்புற அணுகல் திட்டம். இந்த கைட் திட்டத்துக்கு 30 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸும் KPRAP திட்டத்துக்கு 78 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸும் ஒதுக்கப்பட்டிருக்கு. உலக வங்கியோட அறிக்கையின்படி இந்த நிதி மாகாணத்தின் 2 முக்கிய இலக்குகளை அடைய உதவும். முதலாவதா சந்தைகள், வேலைவாய்ப்புகள், சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைகளுக்கான மக்களின் அணுகலை அதிகரிப்பது. இரண்டாவதா இயற்கை பேரழிவுக்கு மாகாணத்தின் தயார் நிலையை மேம்படுத்துவது. இந்த KPRAP திட்டத்துக்காக 78 மில்லியன் டாலர் நிதியானது கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் புனரமைப்பதில் முக்கியமான கவனம் செலுத்தும். இதன் மூலமா பாதுகாப்பான மற்றும் காலநிலைக்கு ஏற்ற சாலை உள்கட்டமைப்பு உருவாக்கப்படும். இது பள்ளிகள், சுகாதார நிலையங்கள் மற்றும் சந்தைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை கிராமப்புற மக்களுக்கு எளிதாக்கும். குறிப்பா இந்த திட்டம் சிறுமிகள் பாதுகாப்பாகவும் குறைந்த செலவில் பள்ளிக்கு போறதை உறுதி செய்யும். இதன் மூலமா சுமார் 1.76 மில்லியன் மக்கள் பயனடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கூடுதல் நிதி உதவி பாகிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் வளர்ச்சி இலக்குகளை அதிகரிக்கிறதுக்கான உலக வங்கியுடைய தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுது. அந்த கைட் திட்டத்துக்கான 30 மில்லியன் டாலர் நிதியானது மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த நிதியின் மூலமா பக்கத்தில் இருக்கிற மாகாணத்தின் அழகிய சுற்றுலா தலங்களுக்கு போகிற 2 முக்கிய சாலைகளின் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும். மேலும் இந்த கூடுதல் நிதி உதவி சிறந்த சுற்றுலாத்தல மேலாண்மை, பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் கைபர் பக்துன்வாவின் சுற்றுலாத்துறையில் டிஜிட்டல் தளங்களை ஒருங்கிணைத்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கு உதவும். பொது மற்றும் தனியார் துறை பங்குதாரர்களோடு இணைஞ்சி பொறுப்பான சுற்றுலாவை ஊக்குவிப்பதும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கு. இந்த திட்டம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும், உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி கொடுக்கும் மற்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும். அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுக்கான அணுகலை மேம்படுத்துறதன் மூலமா மாகாணத்தில் இருக்கிற மக்களின் வாழ்க்கையை, குறிப்பா பெண்கள் மற்றும் சிறுமிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு உலக வங்கி கிட்ட கடன் கேட்டு பாகிஸ்தான் கையேந்தினாங்க. இப்போ பாகிஸ்தான் அடிக்கடி உலக வங்கி கிட்ட கடன் கேட்குறாங்க. இப்படி இருக்க காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து பெரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கண்டிஷனோட உலக வங்கி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க பாகிஸ்தான் இப்போ கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. ஒரு பக்கம் உள்நாட்டில் பலுசிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் மோதல் இருக்கு. மறுபுறம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் இருக்கு. இப்போ பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க, பயிற்சி வழங்கிட்டு வராங்க. இதனால தான் பஹல்காம்ல தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் அதை கருத்தில் கொள்ளாம உலக வங்கி பாகிஸ்தானுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. ஸோ உலக வங்கியோட இந்த நிதியை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். Subscribe to One India and never miss an update. வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.